கதை கேட்க ரெடியாடா? பிரெக்னென்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? பிரெக்னென்ட் ஆயிட்டு மேடம். பஞ்சாயத்து நடக்கட்டா. எதுக்காக வந்திருக்கீங்கம்மா? பயப்படாத. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். லவ் பிரச்சனை இருக்கு. லவ் பிரச்சனைனா லவ் பண்ணி ஏமாந்து போயிட்டு. ஏமாத்தினாரா? அந்த கதையை எனத்துக்குப்பா கேக்குற. என்ன பண்றீங்க நீங்க இப்போ? என்ன உங்கள்ட்ட சொல்றது? எங்க வீட்டுல எனக்கு 2 அண்ணா 5 அக்கா. புருஷனுக்கு எங்க வேலை? எங்க வேலை? 5 வருஷமா சும்மா தான் குந்தி நிக்குது, வேலையே இல்லாம. போய் தானே சொல்ற. நீங்க கடைசி பொண்ணா? யார் இந்த பையன்? அந்த கதையை எனத்துக்குப்பா கேக்குற. சரி, சும்மா பாத்துட்டு போறாரு. இவன் வந்து எங்க ஊரு தான் மேடம். ஓஹோ, ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா? 10th படிக்கும் போதுல இருந்து மேடம். என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு? லவ் லெட்டர் நினைச்சா ஏதாச்சும் எழுதி கொடு. அப்ப வீட்டுக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நாங்க விழுப்புரம் வந்துட்டோம். தற்கொலை இது படிக்காம ஏன் அவசரம் வாங்க என்ன பண்றது? 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு தெரிஞ்சு பிரச்சனை திட்டினாங்க. எதனால பிரச்சனை? 10வது படிக்கும் போதே லவ் லவ் பண்ணக்கூடாது. உண்மைதானே? ஆமா. பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? மொபைல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்ப மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? அப்புறம் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க? பேசியா? தெரிஞ்சவங்க மூலயமா அங்க வேலைக்கு போறதுக்காக ரெடி பண்ணிட்டேன் எல்லாமே. நீ சொன்னா புரிஞ்சுக்கிற ஆளு இல்ல. வீட்டுல சொன்னா வீட்டுல போக கூடாதுன்னு சொன்னாங்க. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நீ சென்னைக்கு வரேன்னு சொன்னேன், வரலையா ஓ, சொல்லி. அப்ப இது ஒரு பிளான் தான். சென்னைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இருந்த ரூமுக்கு என்ன வந்து இட்டு போனாங்க. என்ன இது? இடமொல்ல கூட பார்க்காம தான் நீ எங்க கிளம்பி வந்த. தூக்குறா சொல்லுதே. சபா, இப்பவே கண்ண கட்டத. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வருது? ஆசையா இருக்கு. யூஸ் பண்ணறது இல்லையா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். சரி சொல்லு. சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு, மேல மேல. என்ன நடந்துச்சு? அப்புறம் அங்கவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த பையனோட இருந்தேன். அதுக்கு யாரெல்லாம் இருந்தீங்க அந்த ரூம்ல? யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. நானு அவன் அவன் ஃப்ரெண்டு ஒரு அண்ணா இருந்தாங்க. 2 பேரையா? 2 பேரா மாமி? நாங்க 2 பேர் தான் இருந்தோம். அவன் காலேஜுக்கு போயிட்டுவான், நான் வேலைக்கு போயிட்டுவேன். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. வேலைக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம். என் மேல ஆசைப்பட்டு என்ன போர்ஸ் பண்ணி அவ கூப்பிட்டதுனால தான் நான் போனேன். என் படிப்பு முடிட்டோம், ட்ரைனிங் முடிட்டோம் சொல்லிட்டு அவன் அப்புறம் எதுக்கு ஒண்ணா இருந்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? ஒண்ணா இருந்தீங்கன்னா எப்படி இருந்தீங்க? அப்படிதான் மேடம் இருந்தோம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீன் அந்த ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. கடவுளே, அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எவ்வளவு நாள் இருந்த அவர் கூட? அது போக வேண்டிய வெக்கமா இருக்கு. 8 மாசம் மேடம். 8 மாசம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி இருந்தீங்க. பிரெக்னென்ட் ஆனா என்ன பண்ணிருப்ப? ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது? பிரெக்னென்ட் ஆயிட்டு மேடம். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அப்பாவாக போறீங்க. எப்படி வந்து கப்புள்ஸ்ன்னு சொல்லி நான் வந்து ஆதரிக்க முடியும்? திஸ் இஸ் அகைன்ஸ்ட் த கல்ச்சர்ங்கறேன். எத்தனை வாட்டி? ஒரு டைம் தான், ஃபர்ஸ்ட் டைம். கூச்சமே இல்ல. 4 month 3 month ஆஃப் ஒரு டைம். வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. அப்போ பயங்கரமா எனக்கு உடம்பு சரியில்லை. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் நான் ரூம் எல்லாம் காலி பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். யாரு வீட்டுக்கு? என் வீட்டுக்கு போயிட்டேன். அப்ப சபா, இப்பவே கண்ண கட்ட. வீட்டுல தெரியாதா நீ பிரெக்னெண்டா இருக்கானே? எதுவுமே தெரியாது. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? அது வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா உன்ன? அப்போஸ் வீட்டை பொறுத்த அளவுக்கு நான் வேலை செய்யறேன்னு நினைச்சேன். அவங்க கிட்ட நான் போய் சொல்லிட்டு தானே மேடம் கிளம்பி வரேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
இது சொல்றதெல்லாம் கேட்டா அந்த பெத்தவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? எங்கேயுமா இவ்வளவு தைரியம் வருது? எங்கடா போறாங்க இவங்க எல்லாம்? எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்?